அரசியல் ஆதாயத்திற்காக திமுக இந்த குடும்பத்திற்குள் நுழைய, இதை உடைக்க, குழப்பத்தை உருவாக்க முயற்சித்துள்ளது. இதை அவர்கள் பல குடும்பங்களுக்கும் செய்திருக்கிறார்கள். என்னுடைய இலக்கு இந்த எலெக்ஷனை முந்தி திமுக ஆட்சியிலிருந்து அகற்றப்பட வேண்டும். ஆமாம், ஆட்சி செய்ய தகுதியற்றவர்கள். முதலமைச்சருக்கு அவர் என்ன செய்கிறார் அப்படின்றது எந்த ஒரு யோசனையும் இல்லை. அவர் வெறும் ஒரு உருவம்தான். விஜய் ஒரு அரசியல் புதியவர். அதிமுக ஆட்சிக்கு வரும். நேரம் ஒதுக்கியதுக்கு நன்றி. பரவாயில்லை சார். நான் இதை பற்றி உங்களிடம் கேட்க விரும்பினேன். உங்கள் அப்பாவுடனான பிரிவு. சரி, ஆமாம். 2 விஷயங்கள் வாக்காளரை ஓரளவிற்கு குழப்புகிறது. ஒரு பக்கம் தலைவர், மறுபக்கம் நிறுவனர். இது கொஞ்சம் குழப்பமாக இருக்குது. ஆனால் அதை விட முக்கியமாக இது உங்களுக்கும் ரொம்ப வருத்தமாக இருந்திருக்கும். உணர்ச்சி ரீதியாக மிகவும் சோர்வடைய செய்கிறது. பாருங்க, இதுவரைக்கும் நான் இந்த பிரச்சனையை பற்றி பொதுவெளியில் பேசியதில்லை. சரி, பாருங்கள், என் நிறுவனர், என் அப்பா அல்லது என் பாட்டியின் நிறுவனருடனான பிரச்சனை, இந்த பிரச்சனை அடிப்படையில் திமுக இந்த எலெக்ஷனுக்காக தங்கள் சொந்த ஆதாயங்களுக்காக இதை தூண்டியது. மேலும் பாட்டியில் ஒரு நாடகம், GK மணி என்ற நபர், அவர் என் பாட்டியின் முன்னாள் தலைவராக இருந்தவர். அவர் 25 ஆண்டுகளாக தலைவராக இருந்திருக்கிறார். அவர் பாட்டிக்கு துரோகம் செய்து விட்டார். மேலும் அவர் ஒரு தீவிர திமுக நபர். அவர் திரு உடமை நெருங்கிய நண்பர் ஸ்டாலின். அவருடைய மகன் உதயநிதியுடன் மிகவும் நெருக்கமானவர். மேலும் அவருடைய மகன் திரைப்படத் தொழிலில் இருக்கிறார் மற்றும் உதயநிதி அவர்கள் எல்லோரும் திரைப்படத் தொழிலில் இருக்கிறார்கள். அதுபோல அதனால கடந்த 1 வருடமாக அவர்கள் உண்மையிலேயே நிறைய பிரச்சனைகளை தூண்டி விட்டார்கள். அதுபோல என் தலைவர், என் அப்பா, என் தந்தைக்கு 87 வயது. அதனால் அவருக்கு நிறைய உடல்நல பிரச்சனைகள் இருக்கின்றன. அதை இந்த நேரத்தில் நான் விரும்பவில்லை. அவரு ஒரு 10 வயசு குழந்தையை போல ஆகிவிட்டார். அதனால் அதை சாதகமாக பயன்படுத்திக்கிட்டு அவங்க சில பிரச்சனைகளை உருவாக்க முயன்றார்கள். மற்றும் அதெல்லாம் நான் பாட்டிக்காக 30 ஆண்டுகளாக உழைத்து வருகிறேன். அது உங்களுக்கு தெரியும். இது நாடாளுமன்ற உறுப்பினராக எனது 4வது பதவிக்காலம். நான் 5 ஆண்டுகள் மத்திய அமைச்சரவை சுகாதார அமைச்சராக இருந்தேன். மற்றும் இப்போது எனக்கு 57 வயது. மற்றும் கடந்த 15-20 ஆண்டுகளாக இந்த பாட்டியை நான் தான் நடத்தி வருகிறேன். எனது நிறுவனர் அவரும் அரசியலில் தீவிரமாக இருந்தாலும் கூட. ஆகவே நீங்க பேசிக்கொண்டிருக்கும் இந்த சொல்லப்படுகிற பிரச்சனை ஒருவேளை குடும்பத்தில் அது இருக்கலாம். ஆனால் பாட்டி பாதிக்கப்படவில்லை. உண்மையில் அது எனது பாட்டியை வலுப்படுத்தியுள்ளது. எந்த அளவிற்கு என்றால், உதாரணமாக PMK பாருங்கள், நாங்கள் 30 தொகுதிகளில் அல்லது சுமார் 7-8 நாடாளுமன்ற தொகுதிகளில் மட்டுமே போட்டியிடுகிறோம். ஆனால் இன்னும் அதிகமாக கொடுத்தால் நாங்கள் அதிக சதவீத வாக்குகளை பெற முடியும். நீங்கள் 6% PMK என்று சொல்லும்போது அது மாநிலம் முழுவதும் உள்ளது. பட் நீங்கள் அதை 100 தொகுதிகளுக்குள் மட்டுப்படுத்தினால் அது 20%. ஆனால் உணர்ச்சி பூர்வமாக அது. ஆம், நான் உணர்ச்சி பூர்வமாக முற்றிலும் சோர்ந்து விட்டேன். நான் கடந்து கொண்டிருக்கிறேன். மிகவும் கடினமான, மிகவும் கடினமான அர்த்தம். இது என் வாழ்க்கையில் ரொம்ப மோசமான நேரம். அப்ப மிகவும் வருத்தமாக இருக்கு. என் மீது குற்றம் சாட்டி அவர்கள் செய்தது இதுதான் என்றும், நானும் மற்ற குடும்ப உறுப்பினர்களும் இந்த எல்லா விஷயங்களையும் அவரிடமிருந்து வருவது அது உண்மையிலேயே வேதனையாக இருக்கிறது. அதாவது நான் என் வாழ்நாள் முழுவதும் அவரை பெரிதும் மதித்திருக்கிறேன் போல. நான் என் வாழ்நாள் முழுவதும் அவருடைய ஒவ்வொரு வார்த்தையையும் கேட்டிருக்கிறேன். நான் என் வாழ்நாள் முழுவதும் அவருக்கு மிகவும் மிகவும் விசுவாசமாக இருந்திருக்கிறேன். மேலும் இன்று நான் எப்படி இருக்கிறேனோ அதற்கு நான் அவருக்கு கடமைப்பட்டிருக்கிறேன். மேலும் என் பாட்டி வைத்திருக்கும் கொள்கைகள் எதுவாக இருந்தாலும் அது அவரால் தான். 47-45 ஆண்டுகள் அவர் பாட்டிக்காகவும் சித்தாந்தத்திற்காகவும் கடினமாக உழைத்திருக்கிறார். அவர் ஒரு சித்தாந்தவாதி. அவர் வெறும் ஒரு தலைவர் மட்டும் இல்லை, அவர் ஒரு சமூக சீர்திருத்தவாதி. அவர் சமூக நீதியில் எவ்வளவோ சீர்திருத்தங்களை செய்திருக்கிறார். விவசாயத்தில் நாங்கள் அவரை பின்தொடர்ந்து வருகிறோம். ஆமாம், தமிழ்நாட்டினுடைய விவசாய பட்ஜெட், தனி விவசாய பட்ஜெட் என்பது அவர் முன்னெடுத்தது. 19 வருடங்கள் அவர் அதுக்காக போராடினார். இப்போது அரசாங்கம்
அதாவது நான் அமைச்சராக இருந்தேன், நான் பொது இடங்களில் புகைப்பிடிப்பதை தடை செய்தேன், நான் இந்த புகையிலைப் பொருட்களின் பட எச்சரிக்கையை செய்தேன், நான் குட்காவை தடை செய்தேன். அது அவருடைய சித்தாந்தம், அவருடைய பாலிசி. நான் தேசிய ஊரக சுகாதார இயக்கத்தை கொண்டு வந்தேன். நான் 108 ஆம்புலன்ஸுகளை நாடு முழுவதும் 10 லட்சம் ஆஷாக்களை கொண்டு வந்தேன். கிராமப்புற சுகாதாரம் மேம்படுத்தப்பட வேண்டும் என்று அவர் விரும்பினார். அது அவருடைய அது எனக்காக இந்த செயல்முறைகளை துவக்கி வைத்தது. அதனால நான் நாட்டுக்காக அதிகமாக நிறைய செய்ய முடிஞ்சது அவரால். ஆனால் அது இன்றைக்கு திரும்பி வருக்காயில அது மிகவும் வேதனையாக இருக்கிறது. அதாவது ஒருவர் நான் சொல்றது, அவர் எங்கள் அப்பா மற்றும் நான் அவருடைய ஒரே மகன் மற்றும் அரசியல் ஆதாயங்களுக்காக திமுக இந்த குடும்பத்திற்குள் நுழைய, இதை உடைக்க, குழப்பத்தை உருவாக்க முயற்சித்துள்ளது. அதை அவர்கள் தங்கள் அரசியல் ஆதாயங்களுக்காக பல குடும்பங்களுக்கு செய்துள்ளனர். இதை செய்வது திமுகவிற்கு வெட்கக்கேடானது மற்றும் அதனால்தான் நான் திமுகவிற்கு முழு மூச்சாக எதிராக இருக்கிறேன். நான் திமுகவை முழு மூச்சாக எதிர்க்கிறேன் மற்றும் திமுக அதிகாரத்திலிருந்து தூக்கி எறியப்படும் என்று நான் 100% நம்பிக்கையுடன் இருக்கிறேன். இந்த முறை மட்டுமல்ல, அவர்களால் மீண்டும் ஒருபோதும் வர முடியாது. 2021 இப்பொழுது வரை நீங்கள் வெளிப்படையாக தமிழ்நாட்டில் உள்ள மிகப்பெரிய சாதி குழுக்களில் ஒன்றை பிரதிநிதித்துவப்படுத்துகிறீர்கள். 12 முதல் 30%. உமா, நான் நீங்கள் என்னை ஒரு சாதி குழுவாகவோ அல்லது சாதி பாட்டியாகவோ முடக்குவதை விரும்பவில்லை. ஆனால் நீங்கள் அதற்காக போராடி இருக்கிறீர்கள். ஆம், நாங்கள் செய்திருக்கிறோம், நாங்கள் பண்ணியிருக்கிறோம். உள்ளிடஒதுக்கீடுகளுக்காக பாருங்கள், நான் சுகாதார அமைச்சராக இருந்தபோது நான் பட்டியல் சாதியினருக்காக இடஒதுக்கீடுகளை கொண்டு வந்தேன். அப்ப நீங்க ஜாதின்னு சொல்லும்போது அதுல என்னையும் ஒரு பட்டியல் இனத்தவரா சேர்த்துக்க சொல்றீங்களா? ஆக தமிழ்நாட்டில் என் தலைவர் 4 இடஒதுக்கீடுகளை கொண்டு வந்தார். மிக பிற்படுத்தப்பட்ட வகுப்பு 20%, அதுல 115 ஜாதிகள் இருக்கு. அதனால என் பாட்டியை ஒரே ஒரு ஜாதின்னு சுருக்காதீங்க. அதாவது ஆமா, நான் சொல்றது என்னன்னா, இந்த பாட்டி முன்னாடி வன்னியர் சங்கமா இருந்துச்சு. இப்போ பிஜேபி RSS இருந்து அப்புறம் பிஜேபி ஆன மாதிரி, அதே மாதிரி இது வன்னியர் சங்கமா இருந்து பாட்டியா ஆச்சு. ஆனா பெரும்பான்மையான அவங்கள மெஜாரிட்டி விவசாயிகள் மாதிரி. ஆனா ஒவ்வொரு நாங்க எல்லா ஜாதியையும் பிரதிநிதித்துவப்படுத்துறோம். சரி, நீங்க சொல்றதை ஏத்துக்கிறேன். அதனால சமூக நீதி அந்த மாதிரி 2021 தேர்தல்ல வெற்றி விகிதம் அதிகமா இல்ல. நீங்க போட்டியிட்ட 23ல 5. இப்போ இடங்களின் எண்ணிக்கை உண்மையில குறைஞ்சிருக்கு. 2 விஷயங்கள். அது என்னன்னா, ஜாதிங்கிற காரணி இப்ப போதுமான அளவு முக்கியம் இல்லையா? நீங்க நிச்சயமா அவங்கள தான் பிரதிநிதித்துவப்படுத்துறீங்க. சாதி என்றால் நீங்க ஒரு சாதி அடிப்படையிலான பார்ட்டின்னு நான் சொல்லலை. நிச்சயமா நீங்கள் மக்கள் தொகையில் ஒரு பெரிய பிரிவினரின் நலன்களை பிரதிநிதித்துவப்படுத்துகிறீர்கள். அதனால்தான் என்று நான் சொல்கிறேன். விஜய் போன்ற ஒரு காரணி உள்ளே வரும். இது போன்ற ஒரு எலெக்ஷன்லே எல்லா இளைஞர்களும் சாதி பேதமின்றியும் மத பேதமின்றியும் வாக்களிக்கிறார்கள் என்று சொல்கிறார்களே, அப்படியானால் அது இனி ஒரு காரணியாக இருக்காதா? பாருங்கள் உமா, தமிழ்நாட்டில் அல்லது ஒருவேளை நாடு முழுவதும் சாதி என்பது ஒரு அன்றாட காரணி. அது வெறும் அரசியல் மட்டும் இல்லை, அது பணியிடத்தில் இருக்கிறது. அது ஒரு உணவகத்திற்கு போனால் அங்கு சாதி இருக்கிறது. நீங்கள் ஒரு பெட்ரோல் பேங்க்குக்கு ஸ்பெண்ட் அங்கு இருக்கிறது. ஒவ்வொரு நாளும் காலையிலிருந்து இரவு வரை எல்லாமே சாதிதான். அப்போ நம்ம சாதியற்ற சமூகம் அல்லது இந்த மத சமூகம் இதெல்லாம் பற்றி பேச முடிந்தாலும் எல்லா இடங்களிலும் அது இருக்கிறது. அதுக்கு இருக்கிறது. இது எப்படி உடைக்கிறது? அதனால நான் கூட ஒரு கட்டுரை எழுதியிருந்தேன், பிரணாய் இந்துவில் இல்லையா? பேர்ல என்ன இருக்குது? நான் நீங்கள் அந்த கட்டுரையை படித்து பார்க்க வேண்டும் என்று விரும்புகிறேன். நான் உங்களையும் குறிப்பிட்டிருந்தேன். ஸோ நான் குறிப்பிட்டேன், நீங்கள் சொன்னீங்கள் பிரணாய் ராய் அப்படி என்பது ஒரு சாதி அடிப்படையிலான பெயர். பிரணாப் முகர்ஜி, மம்தா பானர்ஜி ஒரு சாதி இப்போது வெங்கையா நாயுடு ஒரு சாதி அடிப்படையிலான பெயர். ஆகவே ஒவ்வொரு வட இந்திய தலைவருக்கும் அவர்களது பெயருடன் ஒரு சாதி அடிப்படையிலான பெயர் இருக்கிறது. ஆனால் என் பெயர் அன்புமணி ராமதாஸ், என் பேரில் சாதி இல்லை. என் தந்தை சஞ்சீவராவ் ராமதாஸ். ஆனால் என் தாத்தாவுக்கு ஒரு சாதி பெயர் இருந்தது, சஞ்சீவராவ் கவுண்டர். ஆகவே எல்லா இடங்களிலும் அது இருக்கிறது. மேலும் தேர்தல்கள் முற்றிலும் சாதி அடிப்படையிலானவை.
விஜயின் பாட்டியில் கூட வன்னியர்கள் பெரும்பான்மையாக உள்ள இடத்துல அவர் ஒரு வன்னியருக்கு சீட் கொடுத்திருக்கிறார். முதலியார்கள் பெரும்பான்மையாக உள்ள இடத்துல அவர் ஒரு முதலியாருக்கு சீட் கொடுத்திருக்கிறாரு. தேவர்கள் பெரும்பான்மையாக உள்ள இடத்துல அவர் ஒரு தேவருக்கு சீட் கொடுத்திருக்கிறார். அவர் பொதுவெளியில் எல்லா விஷயங்களை பற்றியும் பேசலாம். ஆனால் யதார்த்தத்தில் இதுதான் நிலைமை. திமுக அங்குள்ள பெரும்பான்மை சாதிக்கு இடங்களை வழங்கியுள்ளது. அவர்கள் அங்குள்ள ஒரு பெரும்பான்மை சாதிக்கு ஒரு மாவட்ட செயலாளரை கொடுத்துள்ளார்கள். அவங்களால் இங்கே வேறு விதமாக செய்ய முடியாது. ஆனால் மீண்டும் விஷயத்துக்கு வருவோம். எங்கள் சித்தாந்தம், என் பாட்டியின் அடிப்படை சித்தாந்தம் சமூக நீதி. நாங்கள் ஒரு மையவாத பாட்டி, இடதுசாரிகளை நோக்கிய அதனால் சமூக ஜனநாயகவாதி இடதுசாரிகளை நோக்கிய இடதுசாரிகளை சார்ந்துள்ளோம். ஆனால் எங்கள் கூட்டணி ஒரு கூட்டணியாக எங்களுக்கு வெவ்வேறு சித்தாந்தங்கள் இருக்கலாம். ஆனால் நாங்கள் தேர்தலில் போட்டியிடும் பொழுது எங்கள் சித்தாந்தங்களை மறப்பதில்லை. இந்த எலெக்ஷனில் எனது நோக்கம் திமுக ஆட்சியிலிருந்து அகற்றப்பட வேண்டும். ஆம், ஆட்சி செய்ய தகுதியற்றவர்கள். முதலமைச்சருக்கு அவர் என்ன செய்கிறார் என்று எந்த தாரணையும் இல்லை. அவர் வெறும் ஒரு உருவம், அவ்வளோதான். என்ன நடக்கிறது அப்படி என்பதை பற்றி அவருக்கு எந்த தாரணையும் இல்லை. எனக்கு ஒரு சம்பவம் நினைவிருக்கிறது. ஒரு ஜப்பானிய நிறுவனம் தமிழ்நாட்டில் முதலீடு செய்ய விரும்பியது. ஒரு பெரிய தொழிலதிபர் அந்த நபரை முதலமைச்சரை சந்திக்க அழைத்துச் சென்றார். அவர்களது மீட்டிங் 20 நிமிடங்கள். முதலமைச்சர் 2 வார்த்தைகள் தான் பேசினார். வணக்கம் மற்றும் மீட்டிங்கின் முடிவில் நன்றி. 20 நிமிடங்களில் 2 வார்த்தைகள் தான். அந்த ஜப்பானிய கனவான் அவர் தமிழ்நாட்டில் 2000 கோடி முதலீடு செய்ய விரும்பினார். மேலும் அவரை அழைத்துச் சென்ற அந்த தொழிலதிபரிடம் அவர் சொன்னார், இது என்ன? இப்போது என்னதான் நடந்தது எனக்கு தெரியவில்லை. நான் இங்கே முதலீடு செய்ய விரும்பவில்லை. அவர் ஆந்திராவுக்கு சென்றார். மேலும் சந்திரபாபு நாயுடு அவரை இருகரம் கூப்பி வரவேற்று அவருக்கு 99 வருடங்களுக்கு ஏக்கருக்கு 99 ரூபாய் குத்தகைக்கு கொடுத்தார். 99 பைசா. அப்படித்தான் முதலீடுகள். அதனால் அப்படித்தான் இங்கே நமக்கு ஒரு முதலமைச்சர் இருக்கிறார். அவருக்கு என்ன நடக்கிறது என்று துளியும் தெரியாது. மேலும் அவரை பயன்படுத்தி கொள்கிறார்கள். அவரை பயன்படுத்தி கொள்றாங்க, அவ்வளோதான். நீங்கள் ஒரு பரந்த கூட்டணியில் இருப்பதாக சொன்னீர்கள். ஸோ அப்படி இருந்தால் உங்கள் பிராந்திய லட்சியங்களை தேசிய நலன்களுடன் எப்படி சமன் பண்ணுறீங்க? உதாரணமாக நீட், நீங்கள் அதை எதிர்த்து வருகிறீர்கள். பாஜக அதற்கு முற்றிலும் ஆதரவாக இருக்கிறது. அதிமுக தொடர்ந்து உருமாறி தனது நிலைப்பாட்டை மாற்றிக்கொண்டே இருக்கிறது. மேலும் இது இளம் வாக்காளர்களுக்கு மிகவும் முக்கியமான ஒரு பிரச்சனை. அதனால் எந்த மெசேஜ் அல்லது யார் சொல்வதை கேட்பது என்று அவர்கள் குழப்பமடைய போவதில்லையா? திமுக கடைசியாக 2021 நாங்கள் ஒரே வாரத்தில் நீட்டை ஒழிப்போம் என்று சொல்லி ஆட்சிக்கு வந்தது. மேலும் அது எப்படி என்று எங்களுக்கு தெரியும், அதன் ரகசியம் எங்களுக்கு தெரியும் என்பது போல தந்தையும் ஒரு மகனும் இருவரும் இதை வைத்து கடுமையாக பிரச்சாரம் செய்தார்கள். கடந்த 5 ஆண்டுகளில் நீட் காரணமாக 50 பேர் இறந்தார்கள், 50 மாணவர்கள் இறந்தார்கள். மேலும் நீட் நிச்சயமாக இந்தியாவில் இருக்கக்கூடாது. நீங்கள் அதை மாநிலங்களிடையே விட்டுவிடுங்கள், அதை மாநிலத்தின் பாலிசியிடம் விட்டுவிடுங்கள். ஒவ்வொரு மாநிலத்திற்கும் அதன் பாலிசி உள்ளது. மேலும் எங்களுக்கு ஒரு நீட் தேவையில்லை. நீட் கிராமப்புறங்களுக்கு எதிரானது, ஏழைகளுக்கு எதிரானது, சமூக நீதிக்கு எதிரானது. ஆனால் அது ஒரு அமைப்பு இருக்குது. துரதிருஷ்டவசமாக உச்ச நீதிமன்றம் இதை எடுத்துக்கொள்ளவில்லை. மத்திய அரசு, பாஜக அரசு அவர்களுக்கு என்று சொந்த கொள்கைகள் உள்ளன. நாங்கள் போராடிக்கிட்டே இருக்கிறோம். நாங்கள் குறைந்தபட்சம் சொல்கிறோம், தமிழ்நாட்டை ஒரு பாலிசி தளமாக விட்டுவிடுங்கள். தமிழ்நாடு அரசு சட்டங்களை கொண்டு வந்துள்ளது. முந்தைய அரசு கூட அதிமுக அரசு சட்டமன்றத்தில் ஒரு பில் கொண்டு வந்தது. அது அங்கே மையத்தில் நிலுவையில் உள்ளது. ஆனால் காப்பருக்கு ஒரு பாஜக அரசாக அது அவங்களோட கொள்கைகள். ஆனால் இந்த நீட் காங்கிரஸால் தொடங்கப்பட்டது, பிறகு திமுகவால் பின்பற்றப்பட்டது, அதாவது பாஜகவால் பின்பற்றப்பட்டது. மேலும் காங்கிரஸ் இந்த நீட்டை கொண்டு வந்த பொழுது திமுக அரசாங்கத்தின் ஒரு பகுதியாக இருந்தது. ஆகவே இந்தியாவில் இந்த நீட் அறிமுகப்படுத்தப்பட்ட போது திமுகவிற்கு ஒரு அமைச்சர் இருந்தார். நான் 2 ஆண்டுகளாக உங்களோட சாதனைகளை மிக நெருக்கமாக பின்தொடர்ந்து வருகிறேன். நீங்கள் பாலிசி உருவாக்குவதில் சில முக்கிய பதவிகளை அடைந்துள்ளீர்கள் மற்றும் நிறைய செய்துள்ளீர்கள். என்னை உங்களோட முழுமையாக இணைக்கும் ஒரு விஷயம் என்னென்னா, நீங்கள் ஒரு டேட்டா மேன்.
நீங்கள் உங்களுக்கு தெரியுமா, ஒரு பகுப்பாய்வு திறன் கொண்டவர். ஆக தேர்தல்களின் அனாலிசிஸை பார்க்கும்போது, உதாரணமாக நாம் இப்போது பலவற்றை பார்த்திருக்கிறோம், நீங்களும் பலவற்றை செய்து கொண்டிருப்பீர்கள். திமுக சார்ந்திருக்கும் முக்கிய விஷயம், உங்களுக்கும் விஜய்க்கும் இடையில் எதிர்க்கட்சிகளின் பிளவு. விஜய் எவ்வளவு அதிகமாக பெறுகிறாரோ, அவர் அதிகமாக பெற்றால் அது அவர்களுக்கு கெட்டது. நீங்கள் அதிகமாக பெற்றால் 50க்கு 50 அப்படின்றது அவர்களுக்கு சாதகமாக இருக்கும். ஆக இந்த எலெக்ஷனில் வெறும் கோட்பாட்டளவில் இல்லாத உங்கள் முக்கிய இலக்கு யார்? விஜய் வீழ்ச்சி அடைவதை நீங்கள் பார்க்க விரும்புகிறீர்களா? உங்கள் உரைகளில் அவர்தான் முக்கிய நபரா அல்லது திமுகவா? அல்லது அதை நீங்கள் எப்படி சமன் பண்ணுறீங்க? என் எல்லா பேச்சுகளிலும் எந்த விஜயை பற்றியும் எந்த குறிப்பும் இல்லை. அப்படியானால நீங்கள் செய்கிறதில்லை? இல்லை, ஒரு முறை கூட இல்லை. அப்புறம் அவர் மிக நன்றாக செயல்படலாம், அதோடு அது முடிந்துவிடும். இல்லை இல்லை இல்லை, அதுதான் முழு விஷயமே. அதனால் திமுக என்பது முழுக்க முழுக்க திமுக மட்டுமே. சரி, விஜய் ஒரு அரசியல் புதியவர். ஆனால் அவருக்கு நிறைய ஆதரவு இருக்குது. அவருக்கு ஒரு ரசிகர் பட்டாளம் இருக்குது. நாங்கள் சுற்றி திரிகிறோம் மற்றும் ஆம், அவருக்கு ஒரு ரசிகர் பட்டாளம் இருக்கிறது. ஸோ அவருக்கு ஒரு ரசிகர் பட்டாளம் இருக்கிறது. முதல் முறை வாக்காளர்கள் வந்து அவரை நோக்கியே இருக்கிறாங்க. ஆம், வித் மல்டிடே முறை வாக்காளர்கள் நான் சொல்றது அவங்களுடைய ஒரு பகுதி. நான் அதை வந்து ஒரு பெரிய பகுதி என்று கால் பண்ணலை. அவங்க ஒரு பகுதி. ஹாடேல அது வந்து என்ன பண்ணால் அவங்களை அழைத்தும் எப்போது நாங்களுடைய எங்கள் பகுப்பாய்வு விஷயத்தை மேற்கொண்டோமோ அவங்க சொன்னது என்னன்னா, முதல் முறை வாக்காளர்களில் சுமார் ஒருவேளை 42% பேர் அவருக்காக ஓட் செய்யலாம். அப்போது மேல்டி தொலை மெலிமின் தாழ்த்த அதிமுக எவ்வளவு பெறுகிறது அல்லது திமுக எவ்வளவு பெறுகிறது என்பதை நான் பிரித்து சொல்ல விரும்பவில்லை. நான் டூயிட்டுப்பாடில் அதை வந்து உங்கள்கிட்ட முதல்ல பிரித்து சொல்ல. ஆனால் அதே நேரத்தில் விஜய் சோதிக்கப்படலை. அவர் அரசியலில் ஒரு புதியவர். அவர் மேலே அவர் என்ன செய்ய போகிறார் என்று மக்களுக்கு தெரியாது. அவர் இன்றைக்கு வரை களத்தில் கால் வைக்கவில்லை. அவர் வெளியே பேருந்துகளில் மட்டுமே பிரச்சாரம் செய்கிறார். அதெல்லாம் அவருடைய பாட்டியை அவர் தொடங்கியதிலிருந்து அவர் சாலையில் ஒரு அடி கூட எடுத்து வைக்கவில்லை. அது ஒரு விஷயமா தெரியல. இந்த மக்கள் எல்லோரும் சொல்றார்கள், மாற்றம் விஜய் எங்களுக்கு வேண்டும். நான் அதுதான் முழு விஷயமே. எனக்கு தெரியும் ஒரு ரசிகர் பட்டாளம் இருக்கிறது. பாருங்கள், தமிழ்நாடு சினிமா அரசியல். சரி, நீங்கள் ஏன் சினிமாவில் சேரலை? அதாவது யாரும் என்னை நடிக்க கேட்கல போல. அதனால அதுதான் முழு விஷயமே. பாருங்கள், அது அவர் வின் செய்யக்கூடிய அளவுக்கு அவ்வளவு வாக்குகளாக மாறப்போவதில்லை. அதே நேரத்தில் விஜய் திமுக சார்பு வாக்குகள் அனைத்தையும் எடுத்துக்கொள்வார். எனவே அதில் உங்களுக்கு ஒரு கலவையான உணர்வு இருக்கலாம் என்று எனக்கு தெரியும். இல்லை இல்லை இல்லை, நான் தரவுகளை பற்றி மட்டுமே பேசுகிறேன், என்னை பற்றி அல்ல. ஆனால் அந்த காலத்தில் என்னால் அதை பார்க்க முடிஞ்சது போல. என்னால் அதை பார்க்க முடிந்தது. அவர் உங்களுடன் பகிர்ந்து கொள்ளும் அந்த ஆட்சிக்கு எதிரான மனநிலை இல்லை. அப்படி அது ஒரு கவலை இல்லையா? அவ்வளவாக இல்லை. சரி சரி, பாருங்க, நீங்கள் சொல்லும்போது அது உங்கள் தரவு. ஆமாம், சரி, பரவாயில்ல. ஆமாம். பாருங்கள், சிறுபான்மையினர் வாக்குகள் அது வந்து திமுகவுக்கு உறுதியாக போய்கொண்டிருக்கிறது. அவர் அதை எடுத்துக்கொள்கிறார் மாதிரி. பட்டியல் இனத்தவர் வாக்குகள், விஜயினுடைய முக்கிய ஓட் வங்கி என்பது பட்டியல் இனத்தவர். அதிகமாக நான் அவருடைய ஓட்ட வங்கியை பார்க்கிறேன். அவருடைய ஓட்ட வங்கியில் 50% பேர் பட்டியல் இனத்தவர். 50%. ஆக மேலும் ஏனால் சார் பாருங்க, நான் வந்து ஒருவேளை இப்போ நான் சொல்றது தப்பாக இருக்கலாம். நான் உங்களுக்கு ஒரு விளக்கம் கொடுக்கிறேன். அப்படி இந்தியா முழுவதும் மற்றும் குறிப்பாக தமிழ்நாட்டில் உள்ள பட்டியல் இன சமூகம் மாதிரி அவர்கள் சமூக ரீதியாக உணர்கிறார்கள். விசிக திருமாவளவனுடன் தங்களை ஐடென்டிஃபை செய்தால் மாதிரி மக்கள் சொல்வார்கள் அந்த பாட்டியில், சரி நீங்கள் ஒரு பட்டியல் இனத்தவர் என்று. ஆனால் அதே பட்டியல் இனத்தவர் விஜயுடன் ஐடென்டிஃபை செய்தால் அவர்கள் அந்த நபரை ஒரு பட்டியல் இனத்தவராக பார்ப்பதில்லை. அதனால அந்த மோக்க உணர்வு ஒன்று இருக்கிறது. ஆகவே அதனால்தான் அந்த திருமாவளவனிடமிருந்து நிறைய பேர் விஜயை நோக்கி நகர்கிறார்கள். அவர்களுக்காக சமூகம் அவர்களை மதிக்க வேண்டும் என்பதற்காக. துரதிருஷ்டவசமாக இங்குள்ள சாதி அமைப்பில் பட்டியல் இனத்தவருக்கான மரியாதை என்பது அவர்கள் சமூகத்தின் மிக குறைந்த மட்டத்தில் வருகிறார்கள் என்பதுதான்.
அவர்கள் மேலே வர வேண்டும். ஆனால் அவர்களை திருமாவளவனுடைய அடையாளப்படுத்துவது, அவர் நிச்சயமாக அவர் பட்டியலின மக்களின் தலைவர், அவர்களுக்காக, ஒடுக்கப்பட்ட பிரிவினருக்காக போராடி வருகிறார். மேலும் வைக்கூடிய அந்த சமூக அடையாளத்தை அவர்கள் விரும்புகிறார்கள். அதனால்தான் அவர்கள் அவரை நோக்கி நகர்கிறார்கள். அதனால பிறகு இது குறைந்தபட்சம் பாமகவை பொறுத்தவரை எனது பாட்டி, நாங்கள் ஒரு கிராமப்புற அடிப்படையிலான பாட்டி, ஒரு விவசாய மற்றும் விஜயநகர்புற வாக்குகளை பறித்துக் கொள்கிறார். விஜய் பட்டியலின வாக்குகளை பறித்துக் கொள்கிறார். அவர்கள் எங்களுக்காக வருவதில்லை. பிரச்சனைகளின் காரணமாக அவர்கள் எங்களிடம் வருவதில்லை, உங்களுக்கு தெரியும். ஆக பாமக நிச்சயமாக பயனடைந்துள்ளது. மற்றும் எங்கள் கூட்டணி, ஏனென்றால் எங்கள் புள்ளி விவரங்கள் சொல்கின்றன, இன்று விஜய்க்கு வாக்களிப்பவர்கள் கடந்த எலெக்ஷன் அவர்கள் திமுகவுக்கு வாக்களித்தார்கள். கடந்த சட்டமன்ற எலெக்ஷன் மற்றும் கடந்த நாடாளுமன்ற எலெக்ஷன். ஆக ஒரு பெரும் பகுதி இன்று விஜய்க்கு வாக்களிக்கும் கூட்டணி மக்களில் 2 பங்கினர் அவர்கள் திமுக கூட்டணிக்கு வாக்களித்திருந்தனர். அலாக அந்த இடத்துல தான் தன்னை இப்போ திமுக லூஸ்க்கு செல்ல போடுறது. விஜய் சில வாக்குகளை பெற போறாரு, நாங்க வின்க்கு செல்ல போறோம். நீங்கள் வாபஸ் பश्चिमಕ್ಕೆ வின்க்கு செல்ல போறீர்கள் அப்படின்னு கூறினால் எந்த 4-5 காரணிகளால் தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு உண்மையில் அல்லது அதிமுக தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு ஒரு சாதகம் இருக்கிறதாக நீங்கள் நினைக்கிறீர்கள்? சரி, முதலாவது திமுகவின் 5 ஆண்டு கால ஆட்சி. முக்கிய காரணி பெண்களின் பாதுகாப்பை அடிப்படையாக கொண்ட சட்டம் ஒழுங்கு, பெண்கள் மட்டுமல்ல குழந்தைகளின் பாதுகாப்பும். கடந்த 5 ஆண்டுகளில் தமிழ்நாடு 8700 கொலைகளை பார்த்துள்ளது. அதில் 2100 கொலைகள் பெண்கள் கொலை செய்யப்பட்டனர். அதில் 361 குழந்தைகள், அதில் 38 குழந்தைகள் பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டு கொலை செய்யப்பட்டனர். தமிழ்நாட்டில் இது ஒருபோதும் நடந்ததில்லை. ஒவ்வொரு நாளும் 35 குழந்தைகள் துஷ்பிரயோகம் செய்யப்படுகிறார்கள். ஆனால் அது வெறும் 10% மட்டுமே. 90% அவர்கள் வெளியே வருவதில்லை, நமக்கு தெரியாது. ஒவ்வொரு நாளும் 25 பெண்களுக்கு எதிரான வழக்குகள் பதிவு செய்யப்படுகின்றன. 62,000 குழந்தைகளில் கடந்த 5 ஆண்டுகளில் 62,000 குழந்தைகளை துஷ்பிரயோகம் செய்த மக்களுக்கு எதிராக அதற்காக வழக்குகள் பதிவு செய்யப்பட்டுள்ளன. அதில் 27,000 வழக்குகள் போக்சோ. இது ஏனென்றால் ஒரு பக்கம் மது, இன்னொரு பக்கம் போதை மருந்துகள், போதைப் பொருள் துஷ்பிரயோகம். மேலும் இங்கு மது சர்வசாதாரணமாக உள்ளது. திமுக ஆட்சிக்கு வந்தபோது 35,000 கோடி டாஸ்மாகின் ரெவென்யூ ஆக இருந்தது. இன்று 5 ஆண்டுகளில் அது 56,000 கோடியாக உள்ளது. அவர்களிடம் 4,800 டாஸ்மாக் கடைகள் உள்ளன. அவங்களிடம் 1,500 கிளப்புகள் உள்ளன. இந்த மது மற்றும் இதையெல்லாம், இந்த எல்லா விஷயங்களையும் விற்கின்றன. அவர்களிடம் 25,000 சந்தக்கடை உள்ளது. சந்தக்கடை என்றால் 2 டாஸ்மாக் கடைகளுக்கு இடையில் 24 மணி நேரமும் மது விற்கும் கடைகள். டாஸ்மாகில் கிடைக்கும் அதே மது இங்கே விற்கப்படுகிறது. அதன் பிறகு நீங்கள் பேர் சொல்லுங்க. தமிழ்நாட்டில் இந்த போதை மருந்துகள் கிடைக்கும். அது இங்கே கஞ்சா அது ரொம்ப சாதாரணம். அது கொகைனாக இருந்தாலும் சரி, ஹெராயினாக இருந்தாலும் சரி, ஃபென்டானில், ஆம்பெடமைன், LSD, மெத்தில் ஆம்பெடமைன். அமெரிக்காவில் உங்களுக்கு என்ன கிடைக்குதோ அது இங்கேயும் கிடைக்கிறது. மேலும் இங்கே அது கிடைக்கும் போது நான் நகரங்களில் பார்ப்பதில்லை, அதாவது ஒவ்வொரு கிராமத்திலும் அது இங்கே கிடைக்கிறது. மேலும் காவல்துறைக்கு முதலமைச்சர் தான் பொறுப்பு. அது அவருடைய கட்டுப்பாட்டின் கீழ் வருகிறது. என்ன நடக்கிறது என்று அவருக்கு சுத்தமாக தெரியவில்லை. கடந்த 5 ஆண்டுகளில் 2,200 டன் கஞ்சா, அதாவது 22 லட்சம் கிலோ கஞ்சா தமிழ்நாட்டில் விற்கப்பட்டுள்ளது. நான் எதையோ இட்டுக்கட்டி சொல்லவில்லை. இவையெல்லாம் புள்ளி விவரங்கள், அரசாங்க புள்ளி விவரங்கள். மேலும் இந்த கொலைகள், குழந்தைகள் துன்புறுத்தப்படுவது, பெண்கள் துன்புறுத்தப்படுவது ஆகியவற்றை பார்க்கிறீர்கள். கடந்த மாதம் ஒரு திமுக மாவட்ட நிர்வாகியால் 2.5 வயது குழந்தை பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டு கொலை செய்யப்பட்டது. 2.5 வயது. 4 மாதங்களுக்கு முன்பு பள்ளியிலிருந்து சென்ற ஒரு 8 வயது குழந்தை இருந்தாள். அவள் 3 மணி நேரமாக காணாமல் போயிருந்தாள். வரிய சொல்ல பிறகு அவள் கீறல்களுடன் அழுது கொண்டு புதரிலிருந்து வெளியே வருவதை அவர்கள் கண்டார்கள். அவள் பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டிருந்தாள்.
போன மாதம் மதுராந்தகத்தில் 14 வயசு குழந்தைய ரெண்டு பேர் பாலியல் வன்கொடுமை செஞ்சாங்க. அப்புறம் போன மாதம் 12ஆம் தேதி தூத்துக்குடியில் ஒரு 12ஆம் வகுப்பு மாணவி அவள் வீட்டுக்கு பின்னாடி டாய்லெட்டுக்கு போக போக வெளியே போயிருக்கா. ஒரு நாள் அவளை காணோம், பாலியல் வன்கொடுமை செஞ்சு கொலை பண்ணிட்டாங்க. அதனால் இதெல்லாம் இப்போ அப்படிப்பட்ட விஷயங்கள் பாருங்க. நான் 3 பெண் பிள்ளைகளுக்கு அப்பா, இது எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது, இது எனக்கு ரொம்ப தொந்தரவாக இருக்குது. அரசியலுக்காக மட்டும் இல்லை, இது பாதுகாப்பு சம்பந்தப்பட்ட ஒரு விஷயம். எனக்கு 4 பேர பிள்ளைங்க இருக்காங்க, அதில் 3 பேர் பேத்திங்க. அதனால் என் பேத்திங்களுக்கு, என் பேர பிள்ளைங்களுக்கு, என் எல்லாருக்கும் பாதுகாப்பு வேணும். ஆனால் நமக்கு ஒரு முதலமைச்சர் இருக்காரு, ரொம்ப சாதுவானவர், தன் மாநிலத்தில் என்ன நடக்குதுன்னே சுத்தமாக தெரியாதவர். அவரை சுற்றி 4 தொழிலதிபர்கள் இருக்காங்க, தங்களை அமைச்சர்கள்னு சொல்லிக்கிட்டு. இந்த ஏவே வேலு ஒரு தொழிலதிபர், இந்த சேகர் பாபு இன்னொரு தொழிலதிபர், அப்புறம் நேருன்னு ஒருத்தர் இருக்காரு, அவர் இன்னொரு தொழிலதிபர். அப்புறம் இந்த செந்தில் பாலாஜி இருக்காரு, நிச்சயமாக அந்த பிரபலமான தொழிலதிபர் செந்தில் பாலாஜி. அவர் தான் முதலமைச்சரை கட்டுப்படுத்திட்டே இருக்கிறாரு, அவர் தான் அந்த கிச்சன் கேபினெட்டில் இருக்கிறாரு. அதனால் அவங்க பணத்தை அச்சிடுறாங்க, பணம் சம்பாதிக்கிறாங்க, முதலமைச்சரோட பேரை பயன்படுத்தாமலேயே. என்ன நடக்குதுன்னே அவருக்கு தெரியல. ஆகவே இதுதான் முதல் பிரச்சனை. 2வது வேலையில்லா திண்டாட்டம். நீங்கள் கல்வி கற்பித்த 1,30,00,000 இளைஞர்கள், படித்தவர்கள் என்று நான் சொன்னால் 12வது 10வது 12வது படித்தவர்கள் கூட படித்தவர்கள் தான். அவர்கள் ஒன்று வேலை இல்லாமல் இருக்கிறார்கள். அதுபோல விவசாயிகள், நிச்சயமாக அவர்கள் கோபமாக இருக்கிறார்கள். 3280 விவசாயிகள் கடந்த 5 ஆண்டுகளில் தற்கொலை செய்து கொண்டுள்ளனர். மேலும் அவர் இந்த விவசாயிகளுக்கு எதுவும் செய்யவில்லை. அதுபோல ஆகவே இவைதான் முக்கிய பிரச்சனை. விலைவாசி உயர்வு. மின்சார பில் நாகாண்டுகளில் 56% உயர்த்தப்பட்டுள்ளது. 56% அந்த வீட்டு சொத்து மீதான வரிகள், தண்ணீர், போக்குவரத்து எல்லாமே போய்விட்டது, எகிரி விட்டது போல. அதனால மக்கள் கோபமாக இருக்கிறார்கள். அவர் எல்லாத்தையும் அழிச்சு விட்டார். பாருங்க, திமுக 2021 ஆட்சி பொறுப்பேற்ற போது கடந்த 74 ஆண்டுகளில் 47 2021 வரை 74 ஆண்டுகளில் தமிழ்நாட்டின் மொத்த நிர்வாக கடன் 4,56,000 கோடியாக இருந்தது. இன்று 5 ஆண்டுகளுக்கு பிறகு அது கூடுதலாக 4,96,000 கோடி. எனவே சொல்லப்போனால் 10 லட்சம் கோடிக்கு தமிழ்நாடு நிர்வாக கடனில் உள்ளது. மேலும் அவர்கள் 5 லட்சம் கோடியை எதுக்காக கடன் வாங்கி இருக்கிறார்கள்? 5 லட்சம் கோடியில் கேபிட்டல் இன்வெஸ்ட்மெண்ட் என்பது வெறும் 1,66,000 கோடி தான். 3,50,000 கோடியை வைத்து அவர்கள் என்ன செய்தார்கள்? அவங்க வாங்கினார்கள், அவர்கள் போட்டு கடனை அடைக்க கடன் வாங்கினார்கள், வட்டியை கட்டுவதற்காக அவர்கள் கடன் வாங்கினார்கள். இது ஒரு நிர்வாகமா? தமிழ்நாட்டில் அவ்வளவு இருக்கிறது. எப்படியுமே மற்ற எல்லா கட்சிகளும் அதே இலவசங்களைத்தான் செய்கின்றன. இல்லை, ஆனால் இது எல்லாத்தையும் மீறியது. கடந்த ஆண்டு அவர்கள் 1,82,000 கோடி கடன் வாங்கினார்கள். ஒரே ஆண்டில் அவர்கள் 1,82,000 கோடி கடன் வாங்கினார்கள். மேலும் கேபிட்டல் இன்வெஸ்ட்மெண்ட் என்பது வெறும் 52,000 கோடி தான். ஆனால் கடந்த ஆண்டு நாட்டிலே வேகமான ஜிடிபி வளர்ச்சியை அவர்கள் கொண்டிருந்தனர். நான் சொல்ல வர்றது என்னன்னா, என்னால் முடிஞ்சதெல்லாம் போன வருஷம், ஆனால் எது எப்படியோ நான் சொல்கிறது அது சும்மா என்னால் அதையெல்லாம் ஜஸ்டிஃபை பண்ணி அது இதுன்னு அதையெல்லாம் சொல்ல முடியும். ஆனால் இதுதான் நிஜம். சின்னதாக ஒரு கேள்வி மட்டும். அதனால ஆமாம், களத்தில் இருக்கிற மக்கள் எங்களுக்கு மாற்றம் வேணும்னு சொல்கிறாங்க. ஆனால் அவங்க 2 பார்ட்டி முறையிலிருந்து ஒரு மாற்றம் வேணும்னு சொல்கிறாங்க. தெரியுமில்ல, ஒரு தடவை திமுக, இன்னொரு தடவை அதிமுக, அதில் இருந்தும் அவங்களுக்கு ஒரு மாற்றம் வேணும். திமுகவுக்கு எதிரான ஒரு ஆட்சி எதிர்ப்பு அலை இருக்கிறது மட்டும் காரணம் இல்லை, அவங்களுக்கு வேற ஒன்று வேணும். ஆமாம், நிச்சயமா. தமிழ்நாடு எப்போதுமே மாறி மாறி தான் வந்திருக்கு, 2 தவிர. அது எங்களால், ஏன்னா நான் தனியாக நின்னேன். மாற்ற முன்னேற்றம், நீங்கள் அங்கே இருந்தீங்க. அதனால் மற்றும் இந்த முறை இது மாறப்போகுது. ஒவ்வொரு 5 வருஷத்துக்கும் அது மாறிட்டே இருக்கு. அதனால் அது இன்னொரு காரணம். உமா, ஏன் திமுக மீண்டும் ஆட்சிக்கு வரப்போவதில்லை என்பதற்கு மக்கள் பார்க்க விரும்புவது போல. பட் அப்படி அவங்களுக்கு தான் இந்த 2 பார்ட்டி அமைப்புலேருந்து ஒரு மாற்றத்தை விரும்புகிறாங்க. இல்லை, அவ்வளவுதான். திமுகவும் அதிமுகவும் கூட. ஆம், நான் இதை மறுக்கவில்லை. இந்த தினத்திலும் அவர்கள் நிறைய கேட்க விரும்புகிறாங்க. அது மாதிரி பாருங்க, நான்
நீங்கள் வந்து அதை களத்தில் கேட்குறீங்க. நான் இதை மறுக்கவில்லை. ஆனால் நெருக்கத்தில் எலெக்ஷன் வரும்போது பாருங்கள், நான் 2016 எலெக்ஷன் போட்டியிட்ட போது மக்கள் ஒரு மாற்றத்தை விரும்பினார்கள். பின்னர் வந்து தேர்தல் நெருங்கும் போது அவர்கள் ஓகே, இவர் வின் செய்ய போறதில்லை என்பதை பார்க்கும்போது நான் ஏன் எனது ஓட்டை வீணடிக்க வேண்டும், அதனால நான் திமுகவை எதிர்க்கும் எதிர்க்கட்சிக்கு ஓட்டு செய்வேன். இதுதான் இன்றைக்கு நடந்து கொண்டிருக்கிறது. விஜய் விஷயத்திலும் இதுதான் நடக்கப் போகிறது. அதனால் அவருக்கு ஒருவேளை ஆதரவு இருக்கலாம். ஆனால் ஓட்டுன்னு வரும்போது அந்த அவங்க பூத்துக்கு போகும்போது ஒரு நாள் முன்னாடி 2 நாள் முன்னாடி அவங்க சொல்கிறாங்க விஜய் வின் பண்ண போகிறது இல்லைங்கிறப்போ நான் ஏன் என் ஓட்டை ஓட் பண்ணி என் ஓட்டை வீணடிக்கணும்னு. ஆக அது நடக்க போகுது. அது ஏற்கனவே நடந்துக்கிட்டு இருக்கு. ஆக அது மறுபடியும் ஒரு பெரிய விஷயம். அதாவது நம்ம வின் பண்ண போகிறது. ஒருவேளை அது தொங்கு சட்டமன்றமாக இருந்தால் சமநிலைப்படுத்தும் இடத்துல இருக்கிறதுக்கு உங்களுக்கு போதுமான இடங்கள் கிடைக்கலாம். அப்போ நீங்கள் மாறிடுவீங்க. அது இருக்கணும். இல்லை நான் 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 நுணுக்கமான விஷயங்களுக்குள்ள போக விரும்பல. ஏடிஎம்கே ஆட்சிக்கு வரும். நன்றி. அது ஏடிஎம்கே அரசாங்கமாக இருக்க போகுது. ஏடிஎம்கே வரப்போகுது. அது வந்து ஏடிஎம்கே ஆட்சிக்கு வரும். நன்றி பிரணவ்.